ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பேசிக்கா இஃப் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ, இப்போ அது ட்ரூவா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ரிப்ளை வரணும், அண்ட் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா என்ன ரிப்ளை வரணுங்கிறது தான். ஸோ இப்போ நான் ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். ஸோ சும்மா ஒரு எம்ப்ளாயி நேம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட்டட் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு போனஸ்க்கு எலிஜிபிள் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி செக் பண்றதுக்கு நான் இஃப் ஃபங்க்ஷன் தான் இப்போ யூஸ் பண்ண போறேன். ஸோ இஃப் ஃபங்க்ஷனில் தான் நம்ம அதை பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து டேட்டா கொடுத்துக்கிறேன். கிரேட்டர் தென் 4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து எலிஜிபிள் ஃபார் போனஸ்ங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ இஃப் ட்ரூ. ஸோ இப்போ ட்ரூவா இருக்கணும். ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்ன ரிப்ளை வரணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எலிஜிபிள்னு வரணும். ஸோ எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, எலிஜிபிள் அண்ட் வந்துட்டு நாட் எலிஜிபிள். ஸோ கொட்டேஷன் கொடுத்தோன்னா தான் அது வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனாக கன்சிடர் ஆகும். ஸோ இப்போ என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ கிரேட்டர் தேன் 4 இல்லை, ஸோ நாட் எலிஜிபிள்னு வந்துருச்சு. ஸோ அப்படியே ட்ராக் பண்ணுறேன். சாரி, ஸோ இப்போ பாருங்க, கிரேட்டர் தேன் 4 ப்ராஜெக்ட்ஸாக இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்துட்டு இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து கிரேட்டர் தேன் 4 ப்ராஜெக்ட்ஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருச்சு. இஃப் ஃபங்க்ஷன் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை செக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.